இந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து நம்ம சிருங்கேரி பற்றி பேசுவோம். சிருங்கேரி போயிருந்தோம் இல்லையா, அந்த அது ரொம்ப போயிட்டு வந்ததுல மனசு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த ஸ்தலத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன் நான் இந்த வீடியோவில். இந்த ஸ்ருங்கேரி அப்படிங்கிறது வந்து ஆதிசங்கரர்னால இந்தியா ஃபுல்லாக ஒரு 4 இடத்துல வந்து இந்த அத்வைத் கோட்பாடுலையும் அந்த அத்வைத் பேஸ் பண்ணி 4 இடத்துல மடம், இது வந்து ஆக்சுவலாக மடம் இல்லைன்னா சாரதா பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஓப்பன் பண்ணார். அது வந்து எங்கெங்க இருக்கு? பத்ரிநாத்தில் ஒன்று, துவாரகையில் ஒன்று, பூரியில் ஒன்று, ஸ்ருங்கேரி ஒன்று. சவுத்துலன்னு பார்த்தா ஸ்ருங்கேரி மட்டும்தான். எல்லாமே மற்ற மூணுமே வந்து நார்த்து. சவுத்தில் வந்து இது ஒன்று மட்டும்தான் ஸ்ருங்கேரி. இந்த ஸ்ருங்கேரிங்கிறது வந்து சிக்மங்களூர் இருக்குல்ல கர்நாடகாவில், பெங்களூரில் வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ். 7 hours ஆச்சு இல்லையா? ஆமாம், 7 to 8 hours காரில் போனால். ஃப்ளைட்டில் போனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து பெங்களூர், ஸ்டேஷனும் ரயில்வே ஸ்டேஷனும் பெங்களூர் தான். பட் அதர்வைஸ் பஸ்ஸஸ்லாம் வந்து பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ருங்கேரிக்கு இருக்குது. காரில் போனோம்னா 7 to 8 hours ஆகும். 300 kilometers ஃப்ரம் பெங்களூர். சிறப்புனா சுற்றி மலை, துங்கபத்ரா ஆறு, ரொம்ப ஒரு மாதிரி ரம்மியமான சூழ்நிலை, அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக, ரொம்ப அம்சமான ஒரு கோவில். இங்கே வந்து சாரதாம்பாள் இருக்கா. சாரதாம்பாள் வந்து கல்விக்கு ஞானத்துக்கு அப்படிங்கிறதுனால அந்த அந்த பீடம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அந்த ஸ்ருங்கேரி. இது வந்து ஆதிசங்கரர் வந்து இது எப்படி இந்த இடத்துல வந்து இந்த மடம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆதிசங்கரர் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு சவுத்துக்கு வரும்போது இந்த துங்கபத்ரா ஆத்தங்கரையில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு இடத்துல நல்ல வெயிலில் ஒரு தவளை வந்து கர்ப்பிணியாக இருந்தான். அந்த தவளை ஒரு நல்ல வெயில், சரியான வெயில், 2 அந்த பெரிய தவளையும் குட்டி தவளையும் ரொம்ப வெயில் இதில் பொறுக்க மாட்டாமல் இருந்ததான். அந்த இடத்துல வந்து எங்கேருந்தோ ஒரு பாம்பு வந்து ஃபுல்லாக படம் எடுத்து இதுக்கு வந்து நிழல் கொடுத்ததான். இந்த தவளைக்கும் இந்த குஞ்சு தவளைக்கும் நிழல் கொடுத்ததான். இவர் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். யாரு? ஆதிசங்கரன். இதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏற்கனவே இந்த மலையெல்லாம் சூழ்ந்து ஒரு ரம்மியமான சூழ்நிலை, துங்கபத்ரா ஆறு வேற, ரொம்ப மனசுக்கு இதமான ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே அவருக்கு வந்து யோசிச்சு பார்க்குறாரு, என்ன இங்கே இடத்துல அது ஸ்பெஷல் இருக்கணுமே அப்படின்னு அவர் ஞான கண்ணில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரிஷ்யசிங்கர் அப்படின்னு ஒரு முனிவர், பெரிய முனிவர், பல 1000 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருந்து தவம் பண்ண இடமா அந்த இடம். அந்த ரிஷ்யசிங்கருங்கிறது யாருன்னா, ராமாயணத்தில் வந்து கலைக்கோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலைக்கோட்டு யார் அப்படின்னா, ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி வந்து குழந்தை வரம் வேணும்னு சொல்லி அந்த புத்திர காமேஷ்டி யாகம் இருக்கு இல்லையா, அந்த யாகம் பண்ணணும்னு நினச்சி பண்ணும்போது அதை வந்து முன்னால் நின்று நடத்தி கொடுத்தவர் இந்த கலைக்கோட்டு அப்படிங்கிற ரிஷ்யசிங்கர், பெரிய முனிவர். இவர் வந்து இந்த ஆதிசங்கருக்கு முன்னால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்துல இருந்தவர். ரொம்ப தவம்லாம் பண்ணி அந்த இடமே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்தது அவருடைய பெரிய தவத்தால். அதனால தான் அந்த ஸ்ருங்கேரின்னு பேர், வந்து ரிஷ்யசிங்கர் அவர் பேர். ஸ்ருங்கேரின்னு அவர் இன்றைக்கும் பார்க்கலாம். ரிஷ்யசிங்க பர்வதம் ஒன்று இருக்குது, பர்வதான மலை, அங்கே ரிஷ்யசிங்கர் பர்வதம் ஒன்று இருக்குது. அதை ஷார்ட்டாக தான் இப்போ ஸ்ருங்கேரி அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த ஸ்தல வரலாறு இப்படி ஆரம்பிச்சது. மெயினாக வந்து இது வந்து அத்வைத் கோட்பாடும்
யஜுர்வேதத்தை பேஸ் பண்ணியும் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கும். அத்வைத் ராமானுஜருக்கும் சங்கரருக்கும் வித்தியாசம் தான் இல்லையா? ஆமாம், அவளுடைய பிரின்சிபல் இந்த கோட்பாடுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலாக வந்து இதெல்லாம் வந்து 3 தான். துவைத், அத்வைத், விசிஷ்ட அத்வைத் அப்படின்னு சொல்லுவோம். துவைத் அப்படின்னா 2, அதாவது ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறது நம்ம, பரமாத்மாங்கிறது பகவான். இது வந்து துவைத். இது வந்து மாதவாச்சாரியார் அப்படின்னு அவர் வந்து அவருடைய பிரின்சிபல். இது அவர் நிறைய இடத்துல அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஆதிசங்கர் வந்து சொன்னது வந்து அத்வைத். அத்வைத் அப்படிங்கிறது 2 அற்ற நிலை. ஆனால் இல்லை, துவைதுனா 2 இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பூமியில் இந்த லோகத்திலேயே நிலையானது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் சத் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பரபிரம்மம். பிரம்மம் இல்லை பரபிரம்மம், சத் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அது மட்டும்தான் நிலையானது. மிச்சது எல்லாமே நிலையானது கிடையாது, மாறக்கூடியது. அவர் சொல்ற, ஆதிசங்கரர் சொல்ற இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ நம்ம மனசுல நினைச்சு பகவானை நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா? மகாவிஷ்ணுவை நினைக்கலாம், சிவனை நினைக்கலாம், பிரம்மாவை நினைக்கலாம். இது எல்லாமே வந்து இடைநிலை அப்படிங்கிறார். பக்தியில இடைநிலை. நீ ஒரு இறைவனுக்கு, பிரம்மத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டேன்னா அது இடைநிலை அப்படிங்கிறார். அதுக்கு பேர் வந்து சகுண பிரம்மம். அதாவது நீ வழிபடுற கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் வந்து சகுண பிரம்மம். ஆதிசங்கரர் கோட்பாடு தான். இது எல்லாமே பக்தியோட இடைநிலை, முதிர்நிலை கிடையாது, அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கிடையாது. அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னா அது பேர் நிர்குண பிரம்மம், பரபிரம்மம். அதுக்கு வந்து குணம் கிடையாது, உருவம் கிடையாது. அதுக்கு வந்து உருவம் கிடையாது. என்ன நீ உருவம் வச்சாலும் அது வந்து சகுண பிரம்மம். உருவம் இல்லாத பொருள் பரபிரம்மம், அது ஒண்ணுதான். அது பேர் சத். பரபிரம்மம் அது ஒண்ணுதான். அது மட்டும்தான் நிலை அற்றது. இந்த கோட்பாடு தான் அத்வைத். இது வந்து ஆதிசங்கரர். இந்த விசிஷ்டா அத்வைத் அப்படிங்கிறது வந்து ராமானுஜர் சொன்னார். இந்த ராமானுஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, அத்வைதை வந்து ஒத்துக்கிறார், ஆனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுல. ராமானுஜர் சொன்னார் என்னன்னா, ஆமா நமக்குள்ள வந்து பரபிரம்மம் இருக்கு. எப்படி பூமியில வந்து தண்ணி இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஜலம் இருக்கு. ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ஜலத்தை வச்சு பரபிரம்மம் இயங்கலை அப்படிங்கிறார். பரபிரம்மத்திலிருந்து வந்தது எல்லாமே நம்ம தான். ஜீவராசிகள், உயிரில்லாத பொருள்கள், ஜடம் எல்லாமே பரபிரம்மத்திலிருந்து, ஆதிசங்கரர் சொன்ன பரபிரம்மத்திலிருந்து வந்தது தான். ஆனா இதை எல்லாத்தையும் சேர்த்தா பரபிரம்மம் முழுசா கிடைக்காதுங்கிறார். பரபிரம்மம் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிறார் ராமானுஜர். அதான் நம்ம ஒரு வீடியோவில் இதில் ஒன்று சொல்லியிருந்தேன். திருப்பதி ஸ்தல புராணத்தில் லட்டு பற்றி பேசின போது, சின்னதாக லட்டை உதுத்துட்டோம்னா பூந்தி, அந்த பூந்தி எல்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ லட்டு. ஆனால் பூந்தி தான் லட்டுன்னு சொல்ல முடியாது. லட்டுலேருந்து தான் வந்து பூந்தி வந்தது. இந்த பூந்தி வந்து நீ ஒரு 2-3 வச்சாலும் ஒரு லட்டா பண்ண முடியும், 10-15 வச்சாலும் லட்டா பண்ண முடியும். ஸோ அந்த லட்டுங்கிறது வந்து பரபிரம்மம். இப்போ சாப்பாடுறதுக்கு முன்னால் நம்ம உட்காந்துருக்கோம் இலையில, நம்ம உட்காந்துருக்கோம், நமக்கு முன்னால் ஒரு சாப்பாடு இருக்கு, இது வந்து துவைத். நம்ம சாப்பிட்டுட்டோம், உள்ள போயிடுத்து, அத்வைத். இது ஜீரணமானதுக்கு அப்புறம் இந்த உடம்புல சக்தியா எடுத்து இல்லையா, அது விசிஷ்டாத்வைத். ஆமாம், இதான் வந்து 3 கோட்பாடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ 3 சொன்னது வந்து, துவைத் சொன்னது வந்து மாதவாச்சாரியார், அத்வைத் சொன்னது வந்து ஆதிசங்கரர், விசிஷ்டாத்வைத் சொன்னது ராமானுஜாச்சாரியார். இந்த ஆதிசங்கரர் சொன்ன இந்த அத்வைத் பிரின்சிபலில் இந்த மடத்தை கட்டியிருப்பான், ஸ்ருங்கேரி மடத்தை. அதே மாதிரி இங்கே இது கட்டினது வந்து 8வது செஞ்சுரி, 8வது நூற்றாண்டில். அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் வந்து
ஃபுல்லாகவே விக்கிரகத்தை வந்து ஃபுல்லாகவே கல்லும் தங்கமும் சேர்ந்த முதல்லலாம் வந்து சந்தன மரத்தில் பண்ணியிருந்தான். அவன் கட்டும் ஃபஸ்ட்டு ஆதிசங்கர் பண்ணும்போது சந்தன இதில் பண்ணியிருந்தது, சாண்டல்வுட்டில். 14th செஞ்சுரியில் வந்து இது வந்து கல்லும் தங்கத்துலேயும் ஆன விக்கிரகம் அம்பாள். இந்த அம்பாளை வந்து என்ன சொல்லுவான்னா பிரம்ம வித்ய ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம வித்ய ஸ்வரூபிணி அப்படின்னா, இந்த பிரம்மம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி பிரம்மா, சிவன், விஷ்ணு, சக்தி ரூபம் மகாலட்சுமி, பார்வதி, சரஸ்வதி, இது எல்லாம் தவிர வித்யா, அதாவது பிரம்ம வித்ய ஸ்வரூபிணி இந்த சாரதாம்பாள். அதனால தான் வந்து இதோடைய அலங்காரமும் இதோட அழகும், அதை பார்க்கும்போது அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது உனக்கு வந்து அப்படியே மெய் மறந்து போயிடுவேன். அதுக்கு இன்னொரு காரணம், இந்த ஸ்ருங்கேரிக்கு இன்னொரு காரணம் இதுன்னு சொல்லுவாள். அதாவது அந்த ஸ்ருங்கேரினா என்னது, இந்த சிருங்காரம்னு சொல்லுவா இல்லையா, அதுலேருந்து வந்த அலங்காரம், அந்த சிருங்காரம், அந்த ஒரு அழகு, அந்த அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே உனக்கு வந்து அப்படியே உட்கார பார்த்துன்னு. ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு வீணையை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தா. அதே மாதிரி இந்த வீணை, அந்த மடத்தில் இருக்கிற வீணை வந்து வீணைன்னு சொல்லும் போது ஞாபகம் வந்தது. அந்த மடத்தில் வீணை பார்த்தோம் இல்லையா, அது வந்து உலகத்திலேயே வந்து பெரிய வீணையாக அங்கே இருக்கிற வீணை. மடத்தில் அங்கே சுவாமிகள் அந்த மடாதிபதி அவர்கிட்ட அந்த இதில் இருந்தது இல்லையா, அங்கே வந்து 70 கிலோவா அந்த வீணை. சென்னையிலேருந்து தான் அவளுக்கு அங்கே கொடுத்தது பெரிய வீணை, 70 kg அந்த ஒரு வீணை. அந்த போகிற இடம் கூட எடுத்துருக்கோம்ல, வீடியோ எடுத்துருக்கோம். அது வந்து அந்த துங்கபத்ரா ஆறு இது கோவில்ல இருந்து பின்பக்கம் வாசல்ல பாலம் கட்டியிருப்பா. அந்த ஆற்றை கடந்து உள்ளே போனோம்னா அங்கே வந்து மடம். ஸோ இங்கே வந்து 8 மணிக்கு மங்களாரத்தி நடக்கும், 9 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பெரிய குரு வந்து அங்கே வந்து பண்ணுவார். அங்கே வந்து பாத பூஜை நடக்கும். அதுக்கெல்லாம் டிக்கெட் அங்கே வாங்கணும். அது காத்தாலே சாயந்தரம் 2 வரையும் இருக்கு. இப்போ தீர்த்தம் கொடுக்கறது இல்லை இந்த கொரோனானால. இல்லைன்னா காத்தால பாத பூஜை முடிச்சுட்டு அங்கே வந்து தீர்த்தம் வாங்கிக்கலாம். இப்போ தீர்த்தம் கொடுக்கறது இல்லை கொரோனா டைத்துல. அது வந்து காத்தால சாயந்தரம் 2 வேளையும் பூஜை நடப்பாங்க. சங்கரா டிவியில் காமிக்கிறாங்க. இந்த கோவில்ல வந்து தங்கறதுக்கு இடமும் காமிச்சிருக்கீங்களா? வெறும் 400 ரூபா தான் தங்கறதுக்கு இடம். இதுக்கு கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே 2 மடம் இருக்கு, கோவில சேர்ந்த மடமே. அது அங்கே வந்து தாராளமாக ஒரு 6-7 பேர் படுத்துக்கலாம். 6-7 பேர். 2 கட்டில் போட்டிருக்கேன், கீழே இடம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அதிகத்தை பாயத்தில் கண்டெல்லாம் தரா. ஒரு நாளைக்கு 400 ரூபா. அதே மாதிரி அங்கே மத்தியானம் காத்தாலையும் மத்தியானம் சாப்பாடு இருக்கு கோவில்லே. கோவில்ல மத்தியானமும் நைட்டும் இருக்கு. காத்தால இல்லை, மத்தியானமும் நைட்டும் இருக்கு. அது பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, தங்கிறது ஆற்றுல வச்சு பண்ணுறவாள்லாம் இருக்கா. தாராளமாக 2 நாள் தங்கிட்டு வந்து ரொம்ப நிம்மதியாக ஒரு மனசுக்கு ஒரு அமைதி தர இடம் அது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க. அதனால தான் அந்த கோயில் ரொம்ப ஒரு அம்சமான ஒரு கோவில். இது வந்து இன்னொன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆதிசங்கரருக்கும் அவருடைய சிஷ்யர் சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவாளுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தாக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குரு சிஷ்யன். இந்த சுரேஸ்வராச்சாரியார் வந்து ஒரு தடவை வந்து ஒரு வியாக்கியானத்தில் வந்து ஒரு கலந்துரையாடலில் ஒரு சின்ன வாக்குவாதம் அது அந்த சமயத்துலலாம் அந்த ஆன்மீக சொற்பொழிவு நடக்கலையா, அப்போ வந்து சுரேஸ்வராச்சாரியார் வந்து ஆதிசங்கர்கிட்ட தோற்றுவார் ஏதோ ஒரு இதில். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பெரிய பயங்கரமாக படித்தவர். அவர் சுரேஸ்வராச்சாரியார் ரொம்ப பெரிய ஞானி. அவர் வந்து குடும்பஸ்தன். அதுக்கப்புறமா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஆதிசங்கரர் எழுதின புக்கெல்லாம் வந்து இவரே வந்து மொழி பெயர்க்கிறது, அப்புறம் அவரோட சேர்ந்து உரை இதெல்லாம் எழுதுறது, அதெல்லாம் எழுதியிருந்தார். இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து இந்த இடத்த ஸ்தாபிச்சதுக்கப்புறம் முதல் மடாதிபதியாக சிஷ்யனை தான் நியமித்தார். சிஷ்யன் வந்து இவரோட வயசுக்கு பெரியவர். அந்த சுரேஷ்ங்கிறவர் வந்து இவரோட வயசுக்கு பெரியவர். அவரை தான் ஃபஸ்ட்டு மடாதிபதியாக போட்டார். அந்த சிஷ்யனுடைய துணைவியாக இருக்கார் இல்லையா, அவன் 2 பேருமே வந்து ஆதிசங்கரர் வந்து குழந்தையாக பாவிச்சு வளர்த்துக்கலாம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கர மடத்தில் அந்த இதில் ஸ்ருங்கேரி மடத்தில் மடாதிபதி எல்லாத்துக்குமே வந்து
பாரதி தீர்த்தா அப்படின்னு வரும். அந்த பாரதி அப்படிங்கிறது வந்து அந்த சுரேஸ்வராச்சாரியோடைய துணைவியார் பேர். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரதிங்கிற பேர் வந்து அந்த நன்றி விசுவாசத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் வரும். அந்த சிஷ்யனோட ஒய்ஃபும் ஆதிசங்கரர் வந்து குருவை வந்து தன்னோட குழந்தையா பாவிச்சு வந்தாலாம். அவளை பார்க்கறதே பெரிய புண்ணியம் தான். பார்த்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறது வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்த்துக்கிறது அது அப்படிப்பட்டவரெல்லாம் பார்த்தா அப்போ குரு சின்னவர் வந்திருக்காரு இல்லையா? எல்லாரும் முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த கோவில். ஆக்சுவலி என்னென்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன்னு தெரியல, நான் அதை பார்த்து சொல்லலாம். அங்கே வந்து அங்கே என்னென்னா அந்த வந்து பூஜை வந்து குங்குமர்ச்சனை நைவேத்தியம் இருக்குது. தனுர் மாதத்துக்கு மட்டும் காத்தால பூஜை தனியாக இருக்குது. அப்புறம் சரஸ்வதி பூஜைன்னு இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இந்த குழந்தைகள் வித்யா ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் வந்து குழந்தைகள் ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷரம் வந்து அரிசியில் வந்து எழுதுவாங்க. அதுக்கும் பூஜை இருக்குது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. வித்யாசங்கர் இருக்குது. வித்யாசங்கருங்கிறது சிற்பக்கலையில் பெரிய நிபுணர். அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. வித்யாசங்கர் அங்கே கோவில் அந்த பூஜை எல்லாம் வந்து மகாவிஷ்ணுக்கு கோவில் இருக்கு. நிறைய இருக்கு பூஜை. தங்கத்தேர் வந்து 6000 ரூபா சொல்றாங்க. நைட்டு வந்து தங்கத்தேர் வரும். இப்போ இது இல்லை, கொரோனாலாம் இல்லை. அது அதுக்கும் இருக்கு பூஜை. எல்லாமே நல்லா ஒரு நாள் இருந்தால் தாராளமா எல்லா பூஜையும் நல்லா பார்த்துட்டு வரலாம். ஆமாம், பக்கத்துலேயே எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃபுல்லாக கோவிலில் இருக்கலாம். மங்களாரத்தி வந்து பார்க்க வேண்டிய விஷயம். 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு மங்களாரத்தி இருக்கும். மங்களாரத்தி முடிச்சுட்டு மடத்துக்கு போய் அங்கே போய் ஏதாவது பூஜை பண்ணுறது அந்த பண்ணலாம். இல்லைன்னா அங்கே வந்து அர்ச்சனை நடக்கும். பெரியவா வந்து பண்ணுவார், 2 பேருமே பண்ணுவாள். அவன் உட்காந்து பார்க்கலாம். 10 மணி வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் அங்கேருந்து நடந்தே வந்துடலாம். ரூமுக்கெலாம் ரொம்ப பக்கம். அப்படி இருந்தலாம். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில். அதே மாதிரி இந்த இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி போனால் போயிட்டு வரலாம். இப்போ அதை பர்டிகுலர் டைம் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு அருமையான ஸ்தலம் இது. போயிட்டு வாங்க, குழந்தைகள்லாம் கூட்டின்னு போயிட்டு வாங்க. அது நான் சொன்ன மாதிரி அது வந்து பிரம்ம வித்யா சுரூபிணி இந்த சாரதாம்பாள். பக்திக்கும் ஞானத்துக்கும் ஒரு பேர் போன ஒரு ஸ்தலம். எல்லாரும் முடியும் போது போயிட்டு வாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ். 7 hours ஆகுது. பஸ்ஸு நிறைய இருக்குது. பஸ் இருக்குது, நிறைய பஸ். டேரக்ட் பஸ்ஸு சிருங்கேரி கோவில் வாசலே இறக்கி விடுவான். ஆமாம், அங்கேயிருந்து அப்படியே நம்ம ஹோட்டலில் இது பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிட்டு இது பண்ணலாம். மடத்து ரூம் இப்போ போனாலும் கிடைக்கும். 2 days 3 days அது மாதிரி குளிக்கிறதுக்கு வெந்நீர் இந்த மாதிரி சௌகரியம் எந்த ஹோட்டலில் கூட தர மாட்டோம். எங்கேயும் கிடைக்கும். நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.